ஹாய் டு ஆல். நான் உங்களுக்கு ஜாவா. ஆக்சுவலி இந்த வீடியோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ராபரி, ஒரு ஸ்கேம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் சந்திச்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைண்ட் ரெக்வஸ்ட், இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நான் சொல்ல போகிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் அவேராக இருக்குங்க. நான் என்னன்னு இப்போ ஆரம்பிக்கிறேன். ஏவியேட்டர் கேம். ஆக்சுவலி ஏவியேட்டர் கேம் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் உங்களுக்கு வரும். இந்த கேம் வந்து ஒரு பெட்டிங் கேம்பிங் கேம். இந்த கேம் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா, நான் ஸ்வைப் பண்ணுறப்போ அப்பப்போ ஒரு வீடியோஸ் நடுவில் பேட் கூட வரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வந்துச்சு. ஜஸ்ட் நான் அதை பெருசாக கண்டுக்கல. அதில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, உங்களை மந்த்லி பேங்க் பேலன்ஸ் நடத்திருப்பாங்க. 50 lakhs இருக்குன்னு சொல்லுவார் ஒருத்தவங்க 25 lakhs இருக்குன்னுவாங்க, ஒருத்தவங்க 10 lakhs இருக்குன்னுவாங்க. ஸோ அது போல் இந்த கேம் வந்து இப்போதான் பப்ளிக் கிட்ட ரீச் ஆகி எனக்கு வந்துட்டு இருக்கு. இது இந்த கேம் எப்படின்னா, ஒரு ஃப்ளைட் ஒன்று இருக்கும். பெட்டிங், பெட்டிங் நம்ம சூதாட்டம் மேலே ஒரு 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 இது மேலே பெட் வைக்கிறது. ஃப்ளைட் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒன் எக்ஸ், 1 × மீன்ஸ் இன்டூ, அது 1 × இந்த சைடு 0, 1, 0, 2, 0, 3 அது மாதிரி பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த இந்த சைடு 1 இருக்கு இல்லையா, இதில் ஆல்மோஸ்ட் 3000 போகும், 1000 போகும், இல்லை வெறும் 1ல இருக்கும், 2ல இருக்கும், அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த கூகுளில் போயிட்டு நம்ம ஏவிடி கேம்ஸ் போடணும். இது நிறைய பிளாட்ஃபார்மில் கிடைக்குது. 1x, 1win, லக்கி ஸ்டார், அப்புறம் சில பல இதில் ஆப்ஸ் அந்த மாதிரி கிடைக்குது. இது எதுவுமே கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்ஸ் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நம்ம ஆப்ஸாக டவுன்லோட் பண்ணாலும் கூகுள் குரோமில் போயிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. இது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ என் சுச்சுவேஷன் உங்ககிட்ட சொல்ல தப்பு இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு எந்த சப்போர்ட்டும் யாருமே கிடையாது வீட்டில். நான் இந்த விஷயங்கள் நான் பண்ணுறது ஆரம்பிச்சது வந்து யாரும் எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணுறது யாருமே கிடையாது. நானாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுது. கேஷ் கூட நெக்ஸ்ட் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். அப்படி தான் எனக்கு கேஷுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன். எங்கிட்ட பைக் ஒன்று இருக்குது. அதுக்கு டியூ மந்த்லி நம்ம பே பண்ணலாம். அதுக்கு என்னன்னா இப்போ கேஷ் இல்லையா, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியப்போ ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு நான் சொல்றப்போ அவர் வந்து இந்த கேம் எனக்கு ஷேர் பண்ணாரு. அதாவது அவங்க ஃப்ரெண்டு வராங்க ஷேர் பண்ணாரு. அவனும் என் ஃப்ரெண்டு மேலே தப்பு இல்லை, நான் எந்த ஃப்ரெண்டையும் தப்பு சொல்லலை. நம்ம ஒரு சுச்சுவேஷன் போய் கேட்குறப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அதை நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது தான் அது கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் பண்ணுறப்போ ஐ திங்க் லாஸ்ட் வீக் சொன்னாப்புல, இந்த மாதிரி கேஷ் நம்ம ஃபர்ஸ்ட் பே பண்ணால் நம்ம அந்த ஏவிடி கேம் விளையாட நமக்கு கேஷ் நம்மளுக்கு இருக்கலாம், விட்ரா பண்ணிக்கலாம், உனக்கு பைக் டியூ நீ சொல்ல கேட்டா ஹெல்ப்பாக இருக்கும்னு சொன்னாப்புல. அந்த மாதிரி தான் பண்ணது. பண்ணுறப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஷ் நான் 300 சம்திங் பே பண்ணேன். அது ஃபர்ஸ்ட் விளையாடி பார்த்தேன், சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஒரு வித்தின் ஒரு 5 to 7 games வந்து டோட்டலி வாஷ் அவுட் அந்த அமௌண்ட். அடுத்தது என்ன பண்ணேன், சரி நம்ம கண்மூடிக்கிறோமா ஃபர்ஸ்ட் என்னாலே தெரியாமல் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 week நான் ஃபாலோ பண்ணேன். மற்றபடி அந்த ஏவியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் சொல்றாங்க. அதாவது என்ன அடுத்தது வரக்கூடிய நம்பர்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து certain அமௌண்ட்டை நம்ம 20% ஆஃப் அமௌண்ட்டை கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. டெலிகிராம் சேனல் இருக்கு, எல்லாமே சொன்னாங்க. அதனால எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி நம்மளுக்கு காசு கிடைச்சா போதுமே, நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், இது மூலியமா இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணேன். அப்போ நிறைய அதில் பார்க்குறப்போ நிறைய இந்த பேட்டர்ன்ஸ், நீங்கள் பேட்டர்ன்ஸ் கவனிங்க. இதுக்கு நானும் கூகுள்மே போட்டு பார்த்தேன், இஸ் ஏவிடி கேம் சேஃபா இல்லை நாட் சேஃப்னு. அது சேஃப் தான் போட்டிருக்கு. ப்ராபபிலிட்டி ஃபேர் தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் விளையாடுற வரைக்கும் நான் சொல்கிறேன், 1 week அப்புறம் ஒரு அமௌண்ட் நான் வந்து போட்டேன். அது வந்து மிகப்பெரிய ஸ்கேம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு 10 ரூபா வச்சு விளையாடுனீங்கன்னா ஒரு 100 கேம் விளையாடு, ஒரு 5000 வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு
ஒரு 100 ரூபாக்குள்ள வச்சு விளையாடும் போது உங்களுக்கு ஒரு கேம் நல்லா ப்ராஃபிட் ஆகும், ஒரு கேம் ப்ராஃபிட் வராது, ஒரு கேம் மீடியமா நம்மளுக்கு கிடைக்கும். பட் இந்த 100 ரூபாவுமே வந்து நீங்க ஒரு 100 கேம் விளையாடுறதுக்குள்ள சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடும். இது என்னன்னா, இது ப்ராபபிலிட்டி ரேண்டம்னஸ் சான்சஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம டைஸ் கொடுக்குற மாதிரி தான். எந்த நம்பர் கூட நம்மளுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அது ஒண்ணு ஒண்ணே 10 வாட்டி விழலாம் தொடர்ந்து, இல்ல 5 வாட்டி விழலாம், இல்ல ஒரு வாட்டி விழலாம், இல்ல 10 வாட்டி விழலாம். அது வந்து பை லக், பை சான்ஸ். அதுவும் இல்லாம இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் நம்பர்ஸ் இது எல்லாமே. ஸோ அப்படிதான் சொல்றாங்க. பட் நீங்க ஒரு 1000 மேல நீங்க உங்க அமௌண்ட் நீங்க சிங்கிள் ஸ்லாட்ல வைக்கும் போது ஒரு தடவை 2 தடவை நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்க ஃபுல் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் வாஷ் அவுட் ஆயிடும். இது நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப என்ன போல நிறைய பேர் சுச்சுவேஷன்ல இருக்கலாம். மேபி ரொம்ப கஷ்டத்துல இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்பி நம்ம என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலுமே, நம்மளுக்கு என்னதான் நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருந்தாலுமே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜஸ்ட் 1 கிளிக்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அமௌண்ட் கிடைக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 8000 நீங்க வைக்கிறீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வைக்கிற ஸ்லாட்ல 10 இன்ட்டு போயிடுச்சுன்னா 20,000 உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு பேராசை பெருநஷ்டம்ங்கிறாங்க இல்லையா, அது என்னதான் நம்ம வந்து அதை ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் வந்து அது எனக்கு உண்மை புரியுது. ஏன்னா நான் அதை ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் சுச்சுவேஷனுக்காக நான் யோசிச்சது. பட் வந்து அது அப்படியே வந்து நெகட்டிவா இப்போ ஒரு மாதிரி என்ன சொல்லி சுச்சுவேஷனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, நான் வந்து பணம் தளரல. நான் அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில தொட மாட்டேன். தயவு செஞ்சு நீங்களும் இது வரைக்கும் விளையாடுறவங்க, இதுக்கப்புறம் விளையாடுறவங்க, தயவு செஞ்சு இந்த பெட்டிங் கேமு ஏவியேட்டர் அந்த ஃப்ளைட் லோகோவோட இருக்கும், அவங்க டிஸ்பிளேல காமிச்சிருந்தா, தயவு செஞ்சு லைஃப்ல எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் காசு அதிகமா இருந்தாலும் அந்த கேம் விளையாடாதீங்க. மிகப்பெரிய நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம காசு திருடுற ஒரு ஒரு ஆப் தான் அது. டெய்லியும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும், இல்லை உங்க வீட்டில் அப்பாவுக்கும் விளாடலாம், உங்க தம்பி விளாடலாம், பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு விளாடலாம், யாருக்கு இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த கேமை பற்றி இந்த கேம் விளையாட சொல்லியோ, இல்லை இந்த கேமோட பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபேக் இதை சொல்லி தயவு செஞ்சு யாருமே மோட்டிவேட் பண்ணாதீங்க. இது மிகப்பெரிய நம்ம காசு நம்ம வேணும்னே தெரிஞ்சு அடிக்கிற ஒரு ஆப், ஒரு கேம் தான் அது. நான் ஃபோட்டோஸ் நான் அப்லோட் பண்றேன் இதுல இந்த வீடியோ கூட உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஏவியேட்டர் ப்ரிடிக்டர் ஆப்பா, அதை பத்தி நான் முக்கியமா சொல்லணும். இந்த ப்ரிடிக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்காங்க. கூகுள்ல போனோடனே நீங்க நிறைய லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண ஏவியேட்டர் ப்ரிடிக்டர்னு சொல்லிட்டு வருவாரு ஒருத்தவரை. அது அப்படியே பார்த்தோன்னா அப்படியே ஒரு உண்மையான வெப்சைட் எப்படி மூவ் ஆகுமோ அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். நம்ம ப்ரொஃபைல், அவங்களுக்கான கமிஷன், அவங்க 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 பண்ண ப்ரிடிக்ஷன்ஸோட வீடியோஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுவாங்க. அதுமாரி எல்லாத்தையுமே பண்ணி ஒன் வின் ஆப்னு சொல்லிட்டு அதில் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 300 rupees தான் இனிஷியல் நம்ம பே பண்ணிட்டு அதை லாகின் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்டை. அந்த மாதிரி பண்ணுது. அந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு யூஎஸ்டி டாலர்ஸ் தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. $3 3 பாயிண்ட் சம்திங் 258 சம்திங் ஏதோ வந்துச்சு யூஎஸ்டி டாலர்ஸ். மினிமம் பேலன்ஸ்லாம் அப்போ எதுவுமே கேட்கல. லாஸ்ட் ஸ்டெப் கூட கம்ப்ளீட் பண்ணேன், லாஸ்ட் 10th ஸ்டெப்பு. அப்போ வந்து என்னோட இமெயில் ஐடி வந்து செக் பண்ணுவாங்க, டிக் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு அவங்க கொடுப்பாங்க, டிக் ஆயிடுச்சு. ஆப் நம்மளுக்கு என்ன கண்ட்ரி, இந்தியா, வின் ஆப் எல்லாமே டிக் ஆயிடுச்சு. இன்சஃபிஷியன்ட் மினிமம் பேலன்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்துச்சு. ஏன் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மினிமம் மறுபடியும் பேக் போயிட்டு பேஜில் மறுபடியும் அந்த பேஜுக்கு வந்தேன். அப்போ வந்து மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து $10 இருக்கும்னாங்க. சரி ஓகே $10 தானேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு $700 $10 பே பண்ணுது. அப்படி பார்க்குறப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட் வருது. அப்படி மறுபடியும் பேக் பேஜ் போயிட்டு ஃப்ரெண்டுக்கு வர மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட் $30 போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கினேன் மிகப்பெரிய ஒரு ப்ராபபிலிட்டி. எனக்கு என்னன்னா, மக்கள் ஒருத்தருக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், எல்லாரும் ஒரு கனவு நோக்கி போடுறோம். காசுங்கிறது இப்போ பெரிய விஷயமாயிடுது. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாயிடுச்சு எல்லாத்தோட.
மணி ஹியூமனிட்டியோட நீங்க எது முக்கியம் கேட்டீங்கன்னா எல்லாம் மணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா காசு இருந்தாதான் இந்த காலத்துல மதிப்பும் நம்மளுக்கு கிடைக்குது, நம்மளுக்கான நம்ம பேரும் கிடைக்குது. மற்றது காசு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை நான் நினைக்கிறேன். இது உண்மை. நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க நம்ம காசை ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி பையன் நான் ஒரு கஷ்டப்பட்டு வீட்டுல சம்பாதிக்கிற காசு ஒரு மாசம் 10,000-20,000 வீட்டுல சம்பாதிக்கிறவங்க அவங்க காசு ஒரு 5,000 நம்பி சரி இது மூலியமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் இன்கம் ஒரு பேசிவ் இன்கமா கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். ஆனா வந்து அது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நம்மளை எப்படிலாம் ஏமாத்தணுமோ நம்ம எப்படிலாம் நம்ம மைண்டை சைக்காலஜியா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் நினைக்கிறேன். சைக்காலஜியா நம்ம என்ன யோசிப்போம் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நம்மளை ஏமாத்துறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கண்மூடித்தனமா தூங்க தேவையில்லை. தயவு செஞ்சு இந்த பெட்டிங் கேம் இந்த ரம்மி கல்ச்சர்ஸ்வே போல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எப்படின்னா நம்ம 1 கோடி ரூபா ப்ராஃபிட் நம்மளுக்கு வருதுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட 100 கோடி ரூபா அவன் சாப்பிட்றான். இதுதான் ரியாலிட்டி. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேம்ஸை நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தயவு செஞ்சு நீங்க பேன் பண்ணணும். இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க. இந்த கேம் நல்லதாவே இருந்தாலும் தயவு செஞ்சு வேணாம். மக்களோட பணம் வீணா போகுது. என்னோட தாமியான வேண்டுகோள் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க தயவு செஞ்சு அந்த கேமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கிட்ட இதை பத்தியான விஷயங்களை சொல்லுங்க. யாரும் இதுக்கப்புறம் காசை தயவு செஞ்சு வீணாக்க வேணாம். நன்றி.